சேதுபதி மேல்நிலை பள்ளியில அறிவொளிச்சுடர் விருது வாங்கிட்டு வந்தோம் இல்லையா? உண்மையாவே கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த பள்ளியில நமக்கு விருது கிடைச்சது நம்முடைய மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். அதற்காக நான் இப்போ ஒரு கவிதை ஒண்ணு மகாகவி பாரதியார் ஐயாவுக்காக எழுதியிருக்கேன். மின்னலை விழுங்கிய பாரதி. மின்னலை போல விழுந்ததோ வார்த்தை, மின்னலை விழுங்கிய பாரதி, மின்னலை போல விழுந்ததோ வார்த்தை, மழை வெள்ளம் போல வரிகள் விழும், மரணத்தையும் வெல்லும் பாரதியின் மொழி. மழை வெள்ளம் போல வரிகள் விழும், மரணத்தையும் வெல்லும் பாரதியின் மொழி. சிந்தனையில் தீப்பொறி குளித்தது, சிலைகள் நடுங்க வெண்மையை கொந்தளித்தது. சிந்தனையில் தீப்பொறி குளித்தது, சிலைகள் நடுங்க வெண்மையை கொந்தளித்தது. வெறும் பக்கங்களை பகிர்ந்தவன் இல்லை, வெகுளியை விழுங்கிய வீர மரணம். வெறும் பக்கங்களை பகிர்ந்தவன் இல்லை, வெகுளியை விழுங்கிய வீர மரணம். மழை போல் பெய்த உணர்வுகளை மின்னலாய் சுட்ட பாரதியின் கண்கள். மழை போல் பெய்த உணர்வுகளை மின்னலாய் சுட்ட பாரதியின் கண்கள். மின்னலாய் அவர் வரிகள் மீண்டும் மண்மீதே விழுகின்றன புதைந்து. மின்னலாய் அவர் வரிகள் மீண்டும் மண்மீதே விழுகின்றன புதைந்து. அந்த கவிதை தீயில் எரிந்தும் அவன் கனவில் வானம் வாழ்கிறது. அந்த கவிதை தீயில் எரிந்தும் அவன் கனவில் வானம் வாழ்கிறது. வெடிக்கும் முன் பின்னும் அந்த ஒளி, வெற்றி காணும் முன் எழும் சத்தம். வெடிக்கும் முன் பின்னும் ஒளி, வெற்றி காணும் முன் எழும் சத்தம். பூமிக்கு வானம் உரைத்த கதைகள் பாரதியின் நாவிலே பிறந்தன. பூமிக்கு வானம் உரைத்த கதைகள் பாரதியின் நாவிலே பிறந்தன. திகைத்த பூமி கேட்கும் தமிழ் மொழி, திரண்ட கூட்டம் வீசும் கைதட்டல். திகைத்த பூமி கேட்கும் தமிழ் மொழி, திரண்ட கூட்டம் வீசும் கைதட்டல். மின்னலை விழுங்கிய கவிஞன் தான் மிகவும் எளிமை, ஆனால் எளிதல்ல. மின்னலை விழுங்கிய கவிஞன் தான் மிகவும் எளிமை, ஆனால் எளிதல்ல. இவரே மின்னலை விழுங்கிய முறுக்கு மீசை காந்தவெளி பாரதியோ. இவரே மின்னலை விழுங்கிய முறுக்கு மீசை காந்தவெளி பாரதியோ. கவிதை நல்லா இருக்கா? கண்டிப்பா அனைவருக்கும் மிக்க நன்றி. இதராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்டா? மகாகவி பாரதியார் அவரோட பிறந்த நாள். அவர் ஒரு கவிஞர். ஏன் கவிஞரா? எல்லா கவிஞரோட பிறந்த நாளையும் நம்ம இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோமா? ஏன் பாரதியாரோட கவிதை மட்டும் நம்ம இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம்? விடுதலை கவிஞர், அந்த புரட்சி கவிஞர், சரியா? அவர் வந்து அவரோட பாடல்கள்லயே பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், நம்ம நாடு வந்து பிரிட்டிஷ் அவங்க கிட்ட வந்து அடிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1947 தான் நம்ம சுதந்திரம் வாங்கினோம். அதுலேருந்து ஆகஸ்ட் 15 வந்து நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் பாரதியார் வந்து அவரோட பாடல்கள்லயே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்டாலே வந்து நமக்கே சுதந்திர போராட்டத்துக்கு போகணும், போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த நம்ம அந்த பாட்டிலேயே நம்மளுக்கு வந்து அந்த போராட்டத்தை வந்து அந்த எண்ணங்களை வந்து கொண்டு வந்தவர் தான் பாரதியார். மற்ற கவிஞர்கள் எல்லாம் கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மகாகவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த கவிதையை கேட்டாலே நமக்கு வந்து அதுக்குள்ளேயே போயிடுவோம். அந்த அளவுக்கு நம்மளையே உணர வச்சிருவார் அவர். அவர் வந்து 1882ஆம் ஆண்டு இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க எல்லைப்புறத்தில் பிறந்தார். அவர் அப்பா சின்னசாமி, அம்மா வந்து லட்சுமி அம்மையார். ஓகேவா? அவங்கள மாதிரி சாதாரண குடும்பத்தில் சாதாரணமாக நம்மளை மாதிரி தான் அவரும் பிறந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட திறமையினால் அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. அதுக்காக பாடல்கள் எழுதுகிறாரு.
சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்கிறாரு. சரியா? அவர் வந்து தமிழ் மொழி மீது வந்து என்ன தீராத பற்று. அவருக்கு வந்து 14 மொழிகள் தெரியும். சாதாரண அளவுக்கு அத்தனை மொழிகள் தெரியும். அத்தனை மொழியிலையும் வந்து அவர் என்ன சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அத்தனை மொழி தெரியும், ஆனாலும் அது தமிழ் மொழியோட தான், அதுதான் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம நம்ம புத்தகத்திலேயே நிறைய பாரதியார் பாடல் இருக்கு. 2ஆம் கிளாஸ்லயே என்ன பாட்டு இருக்கு, பாரதியார் பாட்டு என்ன இருக்கு, விளையாடு பாப்பா. குழந்தைகளுக்கும் பாட்டு எழுதியிருக்கிறாரு, பெரியவங்களுக்கும் பாட்டு எழுதியிருக்கிறாரு. சுதந்திர போராட்டம் வேணுமா அதுக்கும் பாட்டு எழுதியிருக்கிறாரு. சாமி பக்தியா அதுக்கும் பாட்டு எழுதியிருக்கிறாரு. அவரோட குழந்தை பாட்டை பாடினா நம்மளும் குழந்தையாவே மாறிடுவோம். பக்தி பாடல்கள் பாடினா அந்த பக்தியாவே நம்மளும் மாறிடுவோம். அந்த மாதிரி அவரோட பாடல்கள்லயே வந்து நம்மளைய வந்து அந்த நிலைக்கு கொண்டு போயிடுவார். அதனால தான் மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்றோம். அவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணி தான். அவரோட கவிதை பேசுகிற அந்த திறனால வந்து நம்ம அவரை வந்து பாரதி அப்படின்னு வந்து அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. சரியா? அவர் சேதுபதி உயர்நிலைப்பள்ளி மதுரையில் இருக்க ஸ்கூலில் வேலை செஞ்சார். நம்ம ஹெச்எம்எஸ் வந்து அந்த ஸ்கூலில் போய் அவார்டுகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மேம் சொன்னாங்கல்ல பாரதியார் நம்ம தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு. அவரோட போராட்டங்களால நிறைய அந்த பாடல்களால் போராட்ட உணர்வு நிறைய தூண்டி இருக்கிறாரு. முக்கியமாக அந்த காலத்தில் வந்து என்ன ஒரு இது இருந்தது அப்படின்னா, ஜாதி அப்படின்ற பிரச்சனை நிறைய இருந்துச்சு. அவர் வந்து ஒரு உயர்ந்த ஒரு இதில் தான் பிறந்திருக்கிறாரு. ஆனால் அந்த இதே இல்லாமல் எல்லாரும் சமம், மக்கள் அனைவரும் சமம், ஜாதிகள் இல்லையடி பாப்பா. அவர் எல்லா பாட்டுமே யாருக்கு எழுதியிருக்காருன்னா குழந்தைகளுக்கு தான். ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, குலம் முயற்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல அப்படி இருந்தது. மேல் ஜாதி மக்கள்னா ஒரு மாதிரி, கீழ் ஜாதி மக்கள்னா ஒரு மாதிரி, அது எல்லாமே அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவர் எல்லாமே குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு நீங்க குழந்தைங்க தான் நாளைக்கு பெரியவங்க, நீங்க தானே பெரியவங்க. அப்போ உங்களுக்கு சொல்லி சொல்லி அவர் வந்து அந்த மாதிரியே பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவரோட கவிதை புத்தகமே நிறைய இருக்கு. நீங்க இப்போ உங்களோட புத்தகத்துல இருக்க பாடலை படிங்க. நீங்க பெரிய பிள்ளைங்களோட பாரதியார் கவிதைகளை படிங்க. அவரை மாதிரி சிந்தனையை உயர்ந்த சிந்தனையா இருக்கணும். அதுதான் நம்ம சிந்தனை தான் நம்ம வாழ்க்கை. உயர்ந்த சிந்தனையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை உயரத்துல இருக்கும். நீங்க எல்லாரும் மேன்மேலும் உயரணும்னு வாழ்க்கையில் இருக்கிறேன்.